ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை வைத்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அரசியல் செய்கிறார்கள் எனவும் இந்தியா கூட்டணி கட்சியினர் தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஏற்பாட்டின் பெயரில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக இளைஞர் அணி மாநாட்டு தீர்மானத்தை பற்றி பேச விருப்பப்படவில்லை. பாஜகவினர் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் அந்த கட்சியின் தலைவர் ஏன் இந்துக்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லவில்லை, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், இந்துக்களுக்கு எதிரானவர் பிரதமர் என்று சொன்னால் நீங்கள் ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், 80% மக்களுக்கு இந்து மத நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் வாழ்த்து சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று திட்டவட்டமாக தெரிகிறது. சாதனம் வருணாசிரமம் இதையெல்லாம் பற்றி விமர்சிக்கிறார்கள். 500 ஆண்டு காலமாக இந்தியாவில் மக்கள் எதிர்பார்த்த ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ள சமத்துவ சமதர்ம மத ஒற்றுமைக்கு உதாரணமாக அயோத்தி ராமர் கோவில் திகழ்கிறது என்றார். நரேந்திர மோடி தமிழகத்தில் 3 நாள் தங்கி தமிழகத்தில் இருந்த நீரை எடுத்துச் சென்று அதன் மூலம் ராமர் கும்பாபிஷேகம் நடப்பது என்பது தமிழனுக்கு பெருமை. சரித்திர ரீதியாக ராமாயணத்தோடு தமிழகம் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது என்பது மட்டுமில்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். எந்த மாநிலத்தில் எந்த ராமனுக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பை வைத்து அரசியல் செய்தார்களோ அதே மாநிலத்தில் பாரத பிரதமர் 3 நாட்கள் தங்கி அதன் மூலம் தமிழகத்திற்கு பெருமை கிடைத்திருக்கிறது. கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள் தான் தமிழகம் வந்த பிரதமரை வரவேற்றார்கள் என்றார். அது அவர்களுடைய மாற்றம்தான். தான் எழுதிய கவிதைகள் இணையதளத்தில் விமர்சனம் செய்யப்படுகிறது. அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை என்று மக்களுக்கு பணி செய்கிறேன் என்று குறிப்பிட்டார். ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை இந்தியா கூட்டணி கட்சியினர் அரசியலாக பார்க்கவில்லை என்றால் எதற்காக புறக்கணிக்க வேண்டும்? அழைப்பு வந்தால் போக வேண்டியது தானே என்று குறிப்பிட்ட என்ற 500 ஆண்டு காலம் தமக்கு சொந்தமான இடத்தை சொந்தமில்லாமல் வைத்துக் கொண்ட நிலையில் ராமர் திரும்பி இருக்கிறார். எந்த ராமனை வைத்த தமிழகத்தில் அரசியல் செய்யப்பட்டதோ அதே ராமன் தமிழகத்திற்கு வரப்போகிறார் என்றார். புதுச்சேரி பாண்டி மெரினா அருகே கடலில் குளித்த போது ராட்சசலியில் சிக்கி 11ஆம் வகுப்பு மாணவன் ஜெகதீஷ் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட் பகுதியை சார்ந்தவர் ஜெகதீஷ் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வார விடுமுறையை முன்னிட்டு பாண்டி மெரினா பகுதியில் நின்று நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜெகதீஷ் ராட்சச அலையில் இழுத்து செல்லப்பட்டார். இது குறித்து காவல்துறை மற்றும் கடலோர காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவன் உடலை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் கடலில் குளித்த 7 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பர் மாத ராயல் கிளப்பிற்கு நகராட்சி வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை மீறி சூதாட்ட கிளப்பிற்கு அனுமதி வழங்கிய ஏனாம் நகராட்சி ஆணையர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் கோதாவரியில் உள்ளது புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம். இங்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஏனாம் நகராட்சி அனுமதியுடன் ஒரு சூதாட்ட கிளப் துவக்கப்பட்டது. அடுத்த சில நாட்களில் அனுமதியின்றி 5 சூதாட்ட கிளப்கள் துவங்கின. இதனால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சருக்கு இடையே மோதல் வெடித்ததை தொடர்ந்து மண்டல அதிகாரி உத்தரவின் பெயரில் 6 கிளப்புகளும் கடந்த 2022 பிப்ரவரி மாதம் மூடப்பட்டன. ராயல் கிளப் நீதிமன்ற அனுமதி பெற்று திறக்கப்பட்டது. மற்ற கிளப்கள் நீதிமன்றத்தை அணுகிய போது நகராட்சி அனுமதி பெற்று திறக்கலாம் என தெரிவித்தது. இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் ராயல் கிளப்பிற்கு நகராட்சி வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். ஆனால் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசம் விடுமுறையில் சென்று விட்டார். அதனால் போலீசார் நகராட்சி மேலாளர் மூலம் சூதாட்ட கிளப்பிற்கு சீல் வைத்தனர். இந்த நிலையில் விடுமுறையை ரத்து செய்து மறுநாள் பணிக்கு வந்த அருள் பிரகாசம் 2023-24 ஆண்டிற்கு கிளப் லைசன்ஸ் புதுப்பிக்க அனுமதி அளித்தார். அதற்கு கிளப் நிர்வாகம் நகராட்சிக்கு செலுத்திய ரூபாய் 15,500 காசோலையை நகராட்சி பெயரில் டிபாசிட் செய்யாமல் அலுவலகத்தில் வைத்திருந்தார். இதையறிந்த மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி சூதாட்ட கிளப்பிற்கு நகராட்சி வழங்கிய அனுமதியை ரத்து செய்து முடினார். மேலும் முதல்வர் உத்தரவை மீறி அனுமதி வழங்கியது குறித்து விசாரணை நடத்தினர்.
அதில் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசம் சூதாட்ட கிளப்பிற்கு முறைகேடாக அனுமதி வழங்கியது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் மீது தூரிய ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தார். அதனை ஏற்று உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன் 7ஆம் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசத்தை சஸ்பெண்ட் செய்து நேற்று உத்தரவிட்டார். மேலும் அவர் அனுமதியின்றி புதுச்சேரியை விட்டு வெளியே செல்ல தடை விதித்துள்ளார். தேசிய விருதாளர் கலைமாமணி மாலதி செல்வம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் மற்றும் ராமர் குழந்தை ராமரை பிரதமர் மோடி வழங்கும் வகையில் ரங்கோலி ஓவியத்தை வரைந்துள்ளார். அவரை நேரில் சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அவர் வரைந்த ஓவியத்தை பார்வையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தேசிய விருது பெற்றவரும் கலைமாமணியுமான மனதின் குரல் மூலம் பிரதமர் மோடியால் அடையாளம் காணப்பட்ட மாலதி செல்வம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் மற்றும் அயோத்தி ராமர் குழந்தை ராமர் அதனை பிரதமர் மோடி வழங்குமாறு ஒரு அற்புத ரங்கோலி ஓவியத்தை அவர் வரைந்துள்ளார். இதனை அடுத்து ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று வரைந்த ரங்கோலி கோலத்தை பார்வையிட்டு பிரமித்தார். மேலும் அந்த ரங்கோலி கோலம் வரைந்த மாலதி செல்வத்திற்கு பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் முன்னிலை வகித்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிகள் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஆனந்த பாஸ்கர், ஜானகிராமன் வள்ளி என்ற பச்சையம்மா, கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜார்ஜ் அலுகா சார்பில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு 3,28,778 ரூபாய் மதிப்பில் போர்வை மற்றும் தலையணை உரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகை கடை சார்பில் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு CSR நிதியின் கீழ் 3,28,878 ரூபாய் மதிப்பில் போர்வை மற்றும் தலையணை உரை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவக் கல்வி இயக்குனர் உதயசங்கர், RMNO அருண், NSG பர்சனல் இன்சார்ஜ் உஷா, சுமதி வார்டு இன்சார்ஜ் கரோலின், சூப்பரண்ட் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஜோஸ் ஆலுகாஸின் கிளை மேலாளர் நீஜோ, துணை மேலாளர் மனோஜ், கணக்கு மேலாளர் சஜிஸ் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு போர்வை மற்றும் தலையணையை வழங்கினார். புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோபார்களை தடை செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவை கூட்டத்தில் இயற்றப்பட்டது. புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிவகுமாரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் ஆண்டாள் கோமதி, ராதாகிருஷ்ணன், ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் RLV ஜனநாயக பேரவைக்கு மாநில அளவில் புதிய அமைப்பாளர் அறிவிப்பது என்றும், கலாச்சார சீர்கேடான ரெஸ்டோபார் புதுவையில் தடை செய்வது, ரேஷன் கடைகளை விரைவில் மீண்டும் திறப்பது, குப்பை வரியை ரத்து செய்வது, ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்துவதை தடை செய்வது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது சம்பந்தமாகவும் கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து RLV பேரவையின் மாநில கமிட்டி கலைக்கட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோபாரை தடை செய்ய வேண்டும், ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும், புதுவையில் ப்ரீபெய்டு மின் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் நிர்வாகிகள் ரகோத்தமன், சுலோச்சனா, கௌரி, விஜயகுமார், ரவிச்சந்திரன், சுப்பிரமணி, ராஜேஷ், தட்சிணமூர்த்தி, சதீஷ், ராபர்ட், தமிழ்ச்செல்வம், பீட்டர், ராகுவேலு, அசுனிதியன், அம்புரோஸ், ஜெனஸ்ராஜ், அன்பு, ராம்குமார், ரூபன், பிரேம்குமார், கிருபா, அருண், தண்டபாணி, பிரதாபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச அளவிலான அழகி போட்டிக்கு வெற்றியாளர்களை தேர்வு செய்யும் நிகழ்வு புதுச்சேரியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளம் பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். டீம் 10 ப்ரொடக்ஷன் ஆரோ ஃபேஷன் கேஸ்ட்ரல் சார்பில் த ஃபேஷன் ரெவல்யூஷன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரோ 2023 மற்றும் த எலிகன்ட் ஸ்டார் இந்தியா 2023 என்ற தலைப்பில் ஃபேஷன் ஷோ, மாடலிங் ஷோ நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்கள் சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர். த ஃபேஷன் ரெவல்யூஷன் என்ற நிகழ்ச்சியானது 2 மாதங்களுக்கு போட்டியாளர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மரம் வளர்த்தல்,
விலங்கினங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவளித்தல், இரத்த தானம் செய்தல், ஆதரவற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற பல்வேறு சமூக சேவைகளை செய்து ஊக்குவித்தார். நமது நாட்டின் சார்பாக சர்வதேச போட்டியில் வெற்றி பெறும் அளவிற்கு போட்டியாளர்களை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்று நிறுவனர்கள் ரகு, அஜித், பாரி ஆகியோர் தெரிவித்தனர். மேலும் நிர்வாக உறுப்பினர்கள் ஜிஷ்ணு, பெருமாள், ரேஷ்மா, ஹசின், ராஜா, சௌகத் கலி, கால்வின், ரேணுகா, ஜோதி, விமல், அருள், வேல்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். உலக தேக்வாண்டோ சம்மேளனம் நடத்திய சர்வதேச நடுவர்கள் தேர்வில் புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகி ஜெய்சங்கர் தேர்ச்சி பெற்று நம் புதுவைக்கு புகழ் சேர்த்துள்ளனர். ஒலிம்பிக் தற்காப்பு களியான தேக்வாண்டோவின் தலைமையகமான தென்கொரியாவில் கடந்த வாரம் சர்வதேச நடுவர்கள் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் இந்தியாவில் அங்கீகாரம் பெற்ற ஒரே அமைப்பாளர் இந்திய தேக்வாண்டோ மூலம் புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் நிர்வாகி ஜெய்சங்கர் கலந்து கொண்டனர். இத்தேர்வில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தேக்வாண்டோ நடுவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு உடல் தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு மற்றும் தேக்வாண்டோ செயல்முறை தேர்வு ஆகிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற தேர்வாளர்களை கொண்டு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் நம் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாஸ்டர் தினேஷ்குமார் குறுகியல் கிளாஸ் 2வும், பூம்சேவில் கிளாஸ் 3ஐயும் மற்றும் மாஸ்டர் ஜெய்சங்கர் குறுகியல் கிளாஸ் BL தேர்ச்சி பெற்று நம் புதுவைக்கு பெருமை தேடி தந்துள்ளார். இவர்கள் தேக்வாண்டோ சங்க தலைவர் AKT ஆறுமுகம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உடன் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் வானரப்பேட்டை கிளை மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமினை நடத்தியது. தமிழ்நாடு தஃபீத் ஜமாத் வானரப்பேட்டை கிளை மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் இன்று புதுச்சேரி AFT மைதானத்தில் காலை 9 மணி அளவில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அபுபக்கர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் கிளை தலைவர் கலீம் ரஹ்மான், கிளை செயலாளர் ஷேக் காதர், கிளை பொருளாளர் முகமது அலி, கிளை துணைத் தலைவர் முகமது ரஷீத் ஆகியோர் கலந்து கொண்ட இரத்த தான விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியிலேயே எடுத்துக் கூறினர். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட விழாவில் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளி மாணவி சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சர்வதேச குறும்பட திருவிழாவில் சிறந்த குறும்பட நடிகைக்கான விருது பெற்ற தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளி மாணவிக்கு பாராட்டு விழா பள்ளி நிர்வாகம் சார்பில் நடைபெற்றது. அதன்படி நேஷனல் பள்ளியின் முன்னாள் மாணவரான பாவரசி இயக்கிய விடியல் என்ற குறும்படம் சிறந்த குறும்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்திரைப்படத்தில் நடித்துள்ள தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியின் மாணவி சிந்தனை செல்வி சிறந்த குறும்பட நடிகைக்கான விருது பெற்றார். விருது பெற்ற மாணவியை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார், பள்ளியின் டிரஸ்டியும் புதுச்சேரி மாநில பாஜக நகர மாவட்ட தலைவருமான கிருஷ்ணராஜ் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.